இரவில் எழுதப்பட்ட இன்று போய் நாளை வா என்ற திரைப்படத்தின் கதையை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாதுரை ஒரே இரவில் எழுதிய கதைதான் ஓர் இரவு என்ற பெயரில் திரைப்படமானது. அதேபோல் இயக்குனர் கே பாக்கியராஜ் ஒரே இரவில் எழுதிய கதைதான் இன்று போய் நாளை வா என்ற திரைப்படத்தின் கதை. ஒரே பெண்ணை காதலிக்கும் 3 நண்பர்களின் கதைதான் இது. அந்த பெண்ணின் மனதை வெல்வது யார், எப்படி என்பதுதான் திரைக்கதை. அந்த பெண்ணை காதலிக்கும் 3 பேரில் ஒருவர் பணக்காரர், கல்லூரி மாணவர், இன்னொருவர் ஏழ்மையானவர், வேலைக்கு செல்பவர், அடுத்தவர் நடுத்தர வர்க்கம், வேலைக்கு செல்லாமல் பொழுதை கழிப்பவர். 1980ஆம் ஆண்டுகளில் இளைஞர்களின் காதல் கலாட்டாவை யதார்த்தமாக பிரதிபலித்த படம் இது. இது ஒரு காமெடி சென்டிமெண்ட் கலந்த காதல் கதை. அதோடு இந்தி திணிப்பு, வர்க்க முரண்பாடுகளையும் சொன்ன படம் இது. இன்று போய் நாளை வா என்ற இந்த திரைப்படத்தில் இயக்குனர் கே பாக்கியராஜோடு அவரது நிஜமான நண்பர்கள் பழனிசாமி, ராம்லி நடித்தார்கள். நடிகை ராதிகா தான் இந்த திரைப்படத்தின் கதாநாயகி. ராதிகாவின் அப்பா VM ஜான், அம்மா காந்திமதி, தாத்தா கல்லாப்பட்டி சிங்காரம், ரவுடியாக சூரியகாந்த், உடன் கைத்தடியாக செந்தில். இந்த கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டே முழு கதையும் சொல்வார் இயக்குனர் கே பாக்கியராஜ். இன்றைக்கு இந்த திரைப்படத்தை பார்த்தாலும் கூட விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.